பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் அதிகாரம் 12 வசனம் 12. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவத்திலே அவர் கர்த்தரிடத்தில் பொறுமையாயிருந்ததை நாம் பார்க்கிறோம். இறுதியில் கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்வில் உபத்திரவங்கள் அநேகம் உண்டு. அந்த நேரத்தில் முறுமுறுக்காமல் நிதானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயம் அதற்குரிய பலன் இரட்டிப்பானதாகவே இருக்கும். உங்கள் உபத்திரவங்கள் மாறி அவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் இருங்க. நிச்சயமாய் உபத்திரவத்தை நன்மைகளாகவே மாற்றுவார். ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினேன் என் தரித்திரம் போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண என் உபத்திரம் போச்சு, துதித்து பாடினேன் என் தரித்திரம் போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.